ஜீவன்முக்திப்ரதம் தேவம். பரமஹம்ச நித்யானந்தர் ஓர் வாழும் அவதார புருஷர். பிறப்பிலிருந்தே ஞான சக்தியை வெளிப்படுத்திய பிறவி யோகி. தமிழிலும் ஆங்கிலத்திலும் பரமஹம்சர் அருளியிருக்கும் 500க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி, சமஸ்கிருதம், குஜராத்தி, ஒரியா, பெங்காலி, மராத்தி, பிரெஞ்சு, குரோயேஷன், போலிஷ், போர்த்துகீஸ், இத்தாலி, ஜெர்மன், டேனிஷ், ஸ்பானிஷ், ரஷ்ய மொழி, சீன மொழி போன்ற 26 சர்வதேச மொழிகளில் மொழிபெயர்த்து வெளியிடப்பட்டுள்ளது. 10,000 மணி நேரத்திற்கும் மேல் ஞான கருத்துக்களை மொழிந்துள்ள அரிய பேச்சாளர். லட்சக்கணக்கானவர்களுக்கு அன்னதானம், இலவச மருத்துவ வசதி, கல்வி உதவி, மேலும் உலகம் முழுவதிலும் 140க்கும் மேற்பட்ட இடங்களில் பள்ளிகள், ஆசிரமங்கள், ஆலயங்கள் மற்றும் மருத்துவமனைகள் அமைத்து ஒப்பற்ற சேவை செய்து வரும் சமூக சேவகர். லட்சக்கணக்கானவர்களுக்கு தலைவலி முதல் கேன்சர் வரை தனது தியான சக்தியால் தீர்த்து வைத்த தியான சிகிச்சையாளர். கோடிக்கணக்கான மக்களுக்கு உடல் நலம், மனவளம் ஆகியவற்றிற்கான கிரியைகளை வகுத்து தரும் கிரியா யோகி. கோடிக்கணக்கான மக்களுக்கு வாழ்வியல் பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை தந்த வாழும் ஞானி. 151 நாடுகளில் தியான மையங்களோடும் விடுதி, திருவண்ணாமலை, ராஜபாளையம், சேலம், ஹைதராபாத், வாரணாசி, லாஸ் ஏஞ்சலிஸ், சியாட்டில், ஒஹாயோ, சானூசே, பீனிக்ஸ் ஆகிய சர்வதேச நாடுகளிலும் ஆசிரம கிளைகளோடும் நடந்து வரும் உலகளாவிய நித்யானந்த தியானபீட ஆன்மீக இயக்கத்தின் நிறுவனர். 1 கோடிக்கும் மேற்பட்ட சீடர்களால் ஆத்மார்த்தமாக பின்பற்றப்படும் ஞான குரு. தீட்சையின் மூலம் சக்தி பரிமாற்றத்தை நிகழ்த்தும் அவதார சக்தி. பாரம்பரிய யோக கலையை ஆயிரக்கணக்கான யோக மையங்கள் மூலம் உலகமெங்கும் எடுத்துச் சென்ற நவீன கால யோகி. லட்சக்கணக்கான மக்களுக்கு குண்டலினி சக்தியை உயிர்ப்பித்து அஷ்ட சித்திகளை அருளும் அஷ்டமா சித்திதாயகன். இந்தியாவில் பெங்களூரு, ஹைதராபாத், திருவண்ணாமலை மற்றும் சர்வதேச நாடுகளில் லாஸ் ஏஞ்சலிஸ், சானூசே, சியாட்டில், டொரண்டோ, ஒஹாயோ, ஒக்லஹோமா, பீனிக்ஸ், செயின்ட் லூயிஸ், மலேசியா, பிரேசில், பாரிஸ், குவாடிலூப், டாலஸ், நியூயார்க், நியூஜெர்சி, அட்லாண்டா, கேல்கரி, வான்கூவர், சிங்கப்பூர் என்று உலகம் முழுவதும் வைதீக ஆலயங்களை அமைத்து வேத கலாச்சாரத்திற்கு மறுமலர்ச்சி அளித்த ஆன்மீக சுடர். லட்சக்கணக்கான இளைஞர்களின் எதிர்காலத்திற்கு வழிகாட்டியாய் திகழும் ஒரே இளம் குரு. உலகிலேயே இணையதளத்தின் மூலம் அதிகமாக பார்க்கப்படும் ஆன்மீக குரு. அரசியல் துறையிலும் ஊடகத்துறையிலும் ஊடுருவியிருக்கும் நாத்திக ரவுடி கும்பல்களால் தொடுக்கப்பட்ட மத தாக்குதலையும் தாண்டி ஒப்பற்று ஒளிரும் ஆன்மீக ஒளி. அசைக்க இயலாத என்றென்றும் நிலைத்திருக்கும் ஞான கல்ப விருட்சம். ஸ்வாகதம் ஆனந்தானுபவாஸ்வாதம் சர்வரோக நிவாரகம் வந்தே பாப விநாசக்தம் நித்யானந்தாய ஸ்வாகதம். நித்யமுக்தம் நிர்விகல்பம் தியானலோக பிரதீபகம் வந்தே சாந்தமயம் பந்தம் நித்யானந்தாய ஸ்வாகதம். ஆனந்தகந்த சஞ்சாரம் சர்வோபாதி விநிர்முக்தம் வந்தே ஞானாலயம் நாதம் நித்யானந்தாய ஸ்வாகதம். வாழ்க்கையே ஆழ்ந்து பார்த்தோமானால், நோக்கம் என்ன அப்படின்னு ஆழ்ந்து பார்த்தோமானால் பல விஷயங்கள் நமக்கு தெளிவாகும். விவேகானந்தர் ரொம்ப அழகா சொல்றாரு, குறிக்கோள் இல்லாத, நோக்கம் இல்லாத ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையை எவ்வளவுதான் உபயோகமுடையதாக மாற்ற முயற்சி செய்தாலும் அது நடப்பதே இல்லை. லைஃப்பை ப்ரொடக்டிவாக மாற்ற முயற்சி பண்ணிங்கன்னா அது நடக்கிறதே இல்லை. குறிக்கோள் இல்லாத பொழுது, குறிக்கோளை பற்றிய தெளிவு இல்லாத பொழுது. சில பேர் சொல்கிறது உண்டு, வாழ்க்கைக்கு குறிக்கோளே இல்லை அப்படின்னு. அந்த குறிக்கோளே இல்லைன்ற தெளிவாவது வந்துட்டா கூட போதும். ஏதோ ஒரு விதத்தில் ஒரு தெளிவு. குறிக்கோள் உண்டு அப்படின்னா அதை பற்றிய தெளிவு, இல்லை அப்படின்னா இல்லைங்கிற தெளிவாவது வந்துடுறது.
ஆனால் நம்ம ரெண்டுமே இல்லாமல் சில நேரத்தில் குறிக்கோள் இருக்குன்னு நினச்சிட்டு அதை நோக்கி ஓடுறோம், சில நேரத்தில் குறிக்கோள் இல்லைன்னு நினச்சிட்டு மந்தமாக இருக்கிறோம். அந்த குறிக்கோள் இருக்குன்னு நினைக்கும் பொழுதும் ஒரு குறிக்கோளை நோக்கி இருப்பதில்லை, பல்வேறு குறிக்கோள்களை நோக்கி இயங்கிக் கொண்டிருக்கிறோம். அருமையான ஒரு சத்தியம், விவேகானந்தர் சொல்ற சத்தியம். குறிக்கோள் இருக்கின்ற ஒருவன் 500 தவறுகளை வாழ்க்கையில் செய்வானேயானால் குறிக்கோள் இல்லாத ஒருவன் 5000 தவறுகளையாவது செய்கின்றான். அப்பர் பெருமான் அழகா சொல்றாரு, குறிக்கோள் இல்லாது கெட்டேன். வாழ்க்கையில் நாம பல விஷயங்கள் நோக்கி ஓடிட்டு இருக்கிறோம். ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு அன்பர் என்னை பார்க்க வந்திருந்தார். அவர் சொன்னார், சாமி என் வாழ்க்கையில் சொல்ல முடியாத அளவுக்கு துக்கம், டிப்ரெஷன். நான் கேட்டேன், என்ன பிரச்சனைன்னு கேட்டேன். அமெரிக்காவில் இருக்கார், 2 வீடு, 4 கார், போதுமான அளவுக்கு பணம், குடும்பம் எல்லாமே இருக்கு. நான் கேட்டேன், உங்களுக்கு தான் எல்லாமே இருக்கே, என்ன டிப்ரெஷன்? அவர் சொன்னார், எல்லாரும் இருக்கிறதால தான் சாமி டிப்ரெஷன் இருக்கு அப்படின்னு. ரொம்ப அருமையான ஒரு சத்தியம், நாம் புரிந்து கொள்ள வேண்டிய சத்தியம். நான் 40 வயசுக்குள்ள என்னென்னலாம் சாதிக்க நினைச்சனோ அது அத்தனை 35 வயசுக்குள்ள சாதிச்சிட்டேன். ஆனால் இதையெல்லாம் சாதிச்ச பிறகு எனக்கு வரும்னு நான் நினைச்ச நிம்மதியும் ஆனந்தமும் வரலை அப்படின்னாரு. எதை அடைய வேண்டுமோ அதை அடைந்து விட்டேன், எதற்காக அடைய வேண்டும் என்று நினைத்தேனோ அது நடக்கவில்லை. டிப்ரெஷன் ஆஃப் சக்சஸ்ன்னு சாமி சொல்லுவேன், வெற்றியினால் ஏற்படும் மன உளைச்சல். அவர் சொன்னார், இந்த குறிக்கோளை அடையாத வரைக்குமா இதை அடைஞ்சா நம்ம ஆனந்தம் ஆயிடுவோன்ற ஒரு ஹோப் இருந்தது. வேக வேகமாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் குறிக்கோளை அடைஞ்ச அப்புறம் தான் தெரியுது எல்லாமே வெறுமையாக போலித்தனமாக தெரியுது, முட்டாள் மாதிரி தெரியுது. அந்த ஏணியில் ஏறுற வரைக்கும் இது அடைஞ்ச உடனே எல்லாமே வாழ்க்கையே புதுசாக தெரியும்னு நினச்சி மேலே ஏறுறோம். ஏறி மேலே பார்த்தா தான் தெரியுது குரங்கு மாதிரி ஃபீல் பண்ணுறத தவிர வேற ஒன்றுமே ஃபீல் இல்லை. டிப்ரெஷன் ஆஃப் சக்சஸ், வெற்றியின் மூலமாக ஏற்படும் மன உளைச்சல், மன அழுத்தம், வெறுமை. தோல்வி இருக்கும்போது அது அட்லீஸ்ட் ஒரு ஹோப் இருக்கு, எதையோ நோக்கி இயங்குற ஹோப் இருக்கு. ஆனால் நீங்கள் நினைக்கிற ஒரு பொருளில் வெற்றி அடைந்து விடும் பொழுது அந்த ஹோப்பும் இல்லாமல் போயிடுது. அந்த நேரத்தில் தான் 3 வாய்ப்புகள் நமக்குண்டு, 3 சாய்ஸ் இருக்கு. முதல் சாய்ஸ் என்னன்னா சூசைட், இறந்து போவது. பெரும்பாலானவர்கள் இப்போ அதான் சூஸ் பண்ணுறாங்க. சூசைட் ரேட் ரொம்ப அதிகமாகிட்டே போயிட்டு இருக்கு. உடனடியாக செத்து போகிற அளவுக்கு தைரியம் இல்லாதவர்கள் நடைபெணமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அப்படியே டல்லாக வாழ்ந்துட்டு இருக்கிறது, பூமிக்கு பாரம்னு சொல்கிறோம் அந்த மாதிரி இருந்தும் இல்லாதவர்களைப் போல. தீராத நோயிலிருந்து விடுபட வேண்டுமா? பிரச்சனைகள் இல்லாத உறவுகள் வேண்டுமா? நிம்மதியான உறக்கம் வேண்டுமா? வாழ்க்கையில் மனத்தெளிவும் உற்சாகமும் அதிகரிக்க வேண்டுமா? ஆனந்த ஸ்புரண தியான முகாம் இவை அனைத்தையும் 2 நாட்களில் உங்களுக்கு அனுபவமாக்கி தருகிறது. நாம் வாழ்வில் அனுபவிக்கும் பிரச்சனைகளுக்கும் துக்கங்களுக்கும் காரணம் நம் உடலில் உள்ள 7 சக்தி மையங்களில் பதிந்திருக்கும் எதிர்மறை உணர்வுகளும் நாம் உருவாக்கி வைத்திருக்கும் எதிர்மறை மன அமைப்பும் தான். இதை மாற்றுவதற்கான தியான நுட்பங்களும் தியான பயிற்சிகளும் கற்றுத்தரப்படுகிறது. விழித்துக் கொள்ளுங்கள், ஆனந்தம் உங்கள் பிறப்புரிமை. ஆனந்தமயமான வாழ்க்கை உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. வாரந்தோறும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆனந்த ஸ்புரண தியான முகாம் நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் நித்யானந்த தியான பீட்டம், கிரிவலப்பாதை, திருவண்ணாமலை. தொலைபேசி எண்கள் 7200003311, 7200003322.
3 ரூட் இருக்குது. அது ஒன்று தற்கொலை, இன்னொன்று அடிக்ஷன், அதாவது ஆல்கஹாலோ இல்லை குடிக்கிறது, ஸ்மோக் பண்ணுறது, அது மட்டும்தான் அடிக்ஷன் நினைக்காதீங்க. டிவி பார்த்துட்டே இருக்கிறது அடிக்ஷன் தான், இல்லை சாப்பிட்டுட்டே இருக்கிறதும் அடிக்ஷன் தான். அதனால ஆண்களுக்கு டிப்ரெஷன் வரும்பொழுது ஊற்றி மூடுறார்கள் அந்த உள்ளே இருக்கிற வெறுமையை, பெண்களுக்கு டிப்ரெஷன் வரும்போது கொட்டி மூடுறார்கள். அவ்வளவுதான். அந்த உள்ளே இருக்கிற வெறுமையை ஊற்றி மூடினாலும் கொட்டி மூடினாலும் அடிக்ஷன் தான். 3வது ரொம்ப ரேராக சில பேர் மட்டும் சூஸ் பண்ணுற பாதை தியானம், தேடுதல். 3 பாதை உங்கள் முன்னே விரிகின்றது. இந்த டிப்ரெஷன் ஆஃப் சக்ஸஸ் வரும்பொழுது, இல்லை குறிக்கோள் இல்லாமல் அலையும் பொழுது, ஒன்று தற்கொலைன்னா ஒரு வினாடி இறந்து போயிடுறது ஒரு விதமான தற்கொலை, நடைபெணமாக வாழ்ந்துட்டு இருக்கிறது இன்னொரு விதமான தற்கொலை. உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டையே நீங்கள் முழுசாக யூஸ் பண்ண மாட்டீங்க. ஒரு குறிப்பிட்ட பாதையிலே தான் நடப்பீங்க, ஒரே குறிப்பிட்ட சோஃபாவில் தான் உட்காருவீங்க. அதுக்கப்புறம் ஒரே மாதிரி மேலே போய் ரூமில் போய் படுத்து தூங்குவீங்க. திரும்ப இறங்கி வரும்போது ஒரே ரூட்டை தான் யூஸ் பண்ணுவீங்க. நல்லா ஆழ்ந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டையே நீங்கள் முழுசாக யூஸ் பண்ணிட்டு இருக்க மாட்டீங்க. காரணம் லைஃப் இல்லை, அது குறைந்தபட்ச இயக்கத்தோடு உயிர் வாழ்வது. குறைந்தபட்ச இயக்கத்தோடு உயிர் வாழ்வது. உங்கள் காலில் பெயிண்ட் பண்ணி வீட்டுக்குள்ளே நடக்க விட்டனா ஒரு குறிப்பிட்ட பாதை மட்டும்தான் பெயிண்ட் ஆகும். குறைந்தபட்ச இயக்கத்தோடு உயிர் வாழ்வது, நடைபெணம் மாதிரி வாழறது, அதுவும் ஒரு விதத்தில் சூசைட் தான். லிவிங் டெட், ஒரு வாழ்ந்தும் வாழாமல் வாழுதல். வேற வேற பாதைகள் முன்னாடி விரியும் பொழுது சிலர் மட்டுமே தியானம்ங்கிற பாதை எடுக்கிறார்கள். குறிக்கோள் அப்படிங்கிறத ஆழ்ந்து பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்த டிப்ரெஷன் ஆஃப் சக்சஸ், அதுக்கப்புறம் விரிகின்ற பாதைகள், இவைகளை பற்றிய மிக தெளிவான ஒரு சில சத்தியங்கள் நமக்குள் புரியும். நாம எல்லாருமே எதை தேடினாலுமே, பணமாகட்டும், பொருளாகட்டும், புகழாகட்டும், வேறு எதுவாகட்டும், நமக்குள்ள ஏதோ ஒன்று குறைந்திருப்பதை போல இருக்கின்ற அந்த குறைத்தன்மையிலிருந்து விடுபடத்தான் முயற்சி பண்றோம். எப்ப நீங்க யோசிக்க ஆரம்பிச்சீங்களோ, இந்த கருத்து தெரியறதுன்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த கருத்து தெரியறதுன்னு நம்ம சின்ன வயசு ரொம்ப விளையாட்டா சொல்லுவோம், எனக்கு கருத்து தெரிஞ்சதெல்லாம் தான் இந்த ஊர்ல இருந்து தான் பிறந்து வளர்ந்துன்னு. கருத்து தெரியறதுன்னா நான்ற ஐடென்டிட்டி நீங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சது. அந்த எப்போ நீங்க நான் இந்த உடல்ற ஐடென்டிட்டியை ஃபீல் பண்றீங்களோ அப்பதான் அந்த ஐடென்டிட்டி ஃபீலிங் வருது. அதுல இருந்து உங்களுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா எதையோ ஒன்று இழந்த ஒரு ஃபீலிங் இருக்கும். இந்த நான்கிற ஐடென்டிட்டி நீங்க ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறது முன்னாடி வரைக்கும் இழந்த அந்த உணர்வு இருக்காது. நான்கிற ஐடென்டிட்டியை நீங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எதையோ ஒன்றை இழந்து விட்ட ஒரு வெறுமைத்தன்மை உங்களுக்குள் இருக்கின்றது. அந்த வெறுமைத்தன்மையை தீர்த்து கொள்வதற்காகத்தான் பல குறிக்கோள்களை நோக்கியும் உங்கள் வாழ்க்கையை இயக்குகிறீர்கள். யாராவது சில பேர் பணம் வந்தா உனக்குள்ள இருக்கிற அந்த வெறுமைத்தன்மை போயிடுன்னு உங்களை நம்ப வச்சுட்டாங்கன்னா பணத்தை நோக்கி ஓடுறீங்க. வேற யாராவது சில பேர் இல்லை இல்லை ஒரு அருமையான குடும்பம் அமைஞ்சிட்டா உனக்கு அந்த வெறுமைத்தன்மை போயிடுன்னு உங்களை நம்ப வச்சுட்டாங்கன்னா ஒரு குடும்பத்தை அமைத்துக் கொள்வதற்காக இயங்குகிறீர்கள். வேற யாராவது சில பேர் இல்லை இல்லை உனக்கு பணம் குடும்பம் மட்டும் பத்தாது, நிறைய புகழும் அந்தஸ்தும் இருந்ததுன்னா அந்த வெறுமைத்தன்மை போயிடும் அப்படின்னு உங்களை நம்ப வச்சாங்கன்னா அதை நோக்கி ஓடுறீங்க. யார் உங்களை ஏதாவது ஒன்றை செய்தால் அந்த வெறுமைத்தன்மை போய்விடும் என்று நம்ப வைக்கின்றார்களோ அந்த செயலை நோக்கி ஓடத் துவங்குகிறீர்கள். ஆழமா புரிஞ்சுக்கோங்க. உங்களை நம்ப வைக்கிறவங்களே அந்த வெறுமைத்தன்மையிலிருந்து வெளியில வரலன்றதான் பெரிய கொடுமை. பணத்தால உங்களுடைய வெறுமைத்தன்மை போயிடுன்னு சொல்றவங்க பணத்தை வாழ்ந்து இருந்து பார்த்து வெறுமைத்தன்மையில விழுந்து வெளியில வந்திருந்தாங்கன்னா ஓகே. இல்ல வேற புகழால வெறுமைத்தன்மை போயிடுன்னு சொல்றவங்க புகழை அடைந்து பார்த்து தனக்குள்ள திரும்பி பார்த்து வெறுமைத்தன்மை இல்லாம போயிட்டு வெளியில வந்தவங்கன்னா ஓகே. அதுவும் இல்லை. இல்லை ஒரு குடும்பத்தினால வெறுமைத்தன்மை போயிடுன்னு சொல்றவங்க
அதை அனுபவித்து பார்த்து அந்த வெறுமைத்தன்மையிலிருந்து வெளியில வந்திருந்தா ஓகே. சொல்றவர்கள் அனுபவிக்காமல் சொல்ல, கேட்பவர்கள் அதை ஆராயாமல் கேட்க, மொத்த இயக்கமுமே ஒரு மூடத்தனமான குறிக்கோள் இல்லாத திசையை நோக்கி இயங்கிக் கொண்டிருக்கிறது. இப்போ உங்களுக்கு இதுதான் குறிக்கோள்னு உங்க லைஃப்ல கற்றுக் கொடுக்கணும் யாரா இருப்பாங்க? உங்க அப்பா அம்மாவா இருப்பாங்க, இல்லை ஆசிரியர்களா இருப்பாங்க. ஆனா அவங்க உங்களுக்கு எதை குறிக்கோள்னு கற்றுத்தராங்களோ அதை அவர்களே அடைந்து பார்த்து அதிலே முழுமைத்தன்மை இருக்கின்றதா அப்படின்னு பார்த்துருக்கணும். வெரிஃபை பண்ணல அவங்களே அதை அடையல. சில மாதங்களுக்கு முன்னாடி ஒரு 14 வயசு பையனை அழைச்சிட்டு ஒரு அம்மா வந்தாங்க. அவங்க கம்ப்ளைண்ட் என்னன்னா, சாமி இவன் நான் என்ன சொன்னாலும் என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறான், எப்படியாவது நான் சொல்றதை கேட்க வைங்க அப்படின்னாங்க. நான் சொன்னேன், நானே எங்க அம்மா பேச்சை கேட்கல, நான் எப்படி இவனை சொல்றது? ஆனா அந்த அம்மா விடலை. இல்லை இல்லை சாமி நீங்க சொல்லியே ஆகணும். உங்களுக்கு தெரியும், பெண்கள் பிடிச்சாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. நான் கொஞ்ச நேரம் அவங்கள எப்படியாவது திசை திருப்ப முயற்சி பண்ணி பார்த்தேன். இல்லை இல்லைம்மா நானே ஒழுங்காக கேட்கல எங்கள் அம்மா சொன்னதை. எங்கள் அம்மா எவ்வளோ சொன்னாங்க, ஆனால் நான் முடியாமல் தான் சாமியாராக போயிட்டேன். நான் எப்படிமா சொல்கிறது? அவங்க கொஞ்ச நேரம் பேசி பார்த்துட்டு, இல்லை சாமி நீங்கள் இதை சொல்லியே ஆகணும், அவன் என் பேச்சை கேட்டே ஆகணும். சரி, அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாததுனால பையனை கூப்பிட்டேன். ஏன்பா உங்கள் அம்மா சொல்கிறத கேட்கப்படாதா? பாரு அவங்க சொல்கிறத நானே கேட்குறேன் பாரு, கொஞ்சம் கேட்டு நடந்துக்கப்படாதா? ரொம்ப ஷார்ப்பாக பதில் சொன்னான் பையன். சாமி அவங்களே ஆனந்தமா நிம்மதியா இல்லை, அவங்க சொல்றது கேட்டு நடந்தா நான் அப்படித்தானே சாமி நானும் வீணா போவேன். நான் அதுக்கப்புறம் அந்த பையன்கிட்ட என்னவோ பேசி சமாளிச்சு அனுப்பிட்டேன். ஆனா நான் கன்வின்ஸ் ஆகல. பையன் கேட்டது கரெக்ட், உண்மை. அனுபூதி இல்லாதவர்கள், பூரணத்தன்மையை தனக்குள்ளேயே உணராதவர்கள் வைக்கின்ற குறிக்கோளை விசாரிக்காமல் மக்கள் கூட்டம் இயங்குவதனால், வாழ்க்கை நடப்பதனால் குறிக்கோள் இல்லாத, தெளிவு இல்லாத சமூக இயக்கம் நடந்து கொண்டே இருக்கின்றது. அதை தான் மாயைன்னு சொல்றோம். மாயைனா வேற ஒன்றும் தனியா எங்கிருந்தோ வரும்னு நினைக்காதீங்க. அப்படியே ஒரு பெரிய கருப்பு முகத்திரை போட்டுட்டு ஏதோ ஒரு கொடூரமான பல்லெல்லாம் வச்சுக்கிட்டு கையில் வேற வேற ஆயுதங்களை ஏந்திக்கிட்டு அப்படி வர்றது மாயின்னு நினைக்காதீங்க. மாயின்னு அந்த மாதிரி தனியாக ஒன்றும் இல்லை. குறிக்கோள் இல்லாமல் நம்முடைய இனிமையான வாழ்க்கை வீணாக எங்கோ நோக்கி சென்று கொண்டிருப்பதுதான் மாயை. பூரணத்துவம், தனக்குள்ளே பூரணத்துவத்தை அனுபவிக்காமல் ஏதோ ஒரு குறிக்கோளை உருவாக்கி மனித வாழ்க்கையின் குறிக்கோள் அதுதான் செட் பண்றாங்க பார்த்தீங்களா? அதை நோக்கி நாம் இயங்கும் பொழுதுதான் எல்லா விதமான சங்கடங்களும் பிரச்சனைகளும் உருவாகின்றது. ஆழமான சில சத்தியங்கள். நம்ம 2 பேரும் ஒன்னா சேரும் பொழுது ஏதோ சில மாற்றங்கள் நடக்க வேண்டி இருக்கின்றது. உங்களுக்குள்ள ஏதோ ஒரு சில விஷயங்கள் நடக்க வேண்டி இருக்கு. அதனால தான் 2 பேரும் ஒன்னா உட்கார்ந்துருக்கிறோம். அது நடப்பதற்கு அனுமதியுங்கள். அந்த ஞான ரசவாதம் முழுமையாக நடப்பதற்கு அனுமதியுங்கள். நம்முடைய எல்லா சாஸ்திரங்களையும் உபனிஷதம்னு சொல்லுவோம். உபனிஷத்துனா அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? குருவோடு அமர்ந்திருத்தல், அவ்வளவுதான். வெறுமனே அவரோடு அமைதியோடு அமர்ந்திருப்பதன் மூலமாகவே பல விஷயங்கள் நமக்குள்ள நடக்க முடியும். நீச்சல் அடிக்கிறத பத்தி ஒருத்தர் கத்துக்கணும்னு நினைச்சார். எத்தனை வால்யூம் வாங்கி புரட்டி படித்தாலும் அது என்ன சொல்லுது? வலது காலை 8 முறை உதைக்கவும், இடது கையை 7 முறை அசைக்கவும், கைகளையும் காலையும் ஒரே நேரத்தில் ஆட்டவும். இதெல்லாம் படித்து நீச்சல் கற்றுக்க முடியுமா? முடியாது. ஃப்ரெண்டு ஒருத்தர்கிட்ட கேட்டார் எப்படி கற்றுக்கிறதுன்னு. அவர் சொன்னார், வாப்பா அழைச்சிட்டு போகிறேன்னு. அங்கே போனதும் அங்கே ஒரு ஜென் ஞானி இருந்தார். அவர்கிட்ட சொல்கிறாரு, இவர் நீச்சல் கற்றுக்கணும், கற்றுக் கொடுங்க. ஞானி ரொம்ப அழகாக
சொல்கிறார், கூட வாப்பா அப்படின்னு அழைச்சிட்டு போய் ஒரு நீச்சல் அவர் அப்போ சொல்கிறாரு, நான் கற்றுக் கொடுக்க முடியாது, நீ ஆனால் கற்றுக்க முடியும். நான் கற்றுக் கொடுக்க முடியாது, நீ கற்றுக்க முடியும். அந்த கற்றுக்க வந்தவருக்கு ரொம்ப ஆச்சரியம். எப்படி அப்படின்னு பாருங்க, அவ்வளவுதான். ஒருத்தர் நீச்சல் அடிக்கிறத பார்க்கும் பொழுது 3 விஷயம் நடக்கும். முதல்ல மனிதன் மிதக்க முடியும்ன்ற நம்பிக்கை நமக்கு வரும். 2வது, இவர் செய்யும் பொழுது நம்மளால ஏன் செய்ய முடியாதுன்ற இன்ஸ்பிரேஷன். 3வது, அவர் நீச்சல் அடிக்கும் போது ஏற்படுற ஆனந்தத்தை பார்த்து வருகின்ற உற்சாகம், உத்வேகம். நேச்சுரலா குதிச்சோன்னா முடிஞ்சு போச்சு. இப்படித்தான் நடக்க முடியும். அனுபவமும் எத்தனைதான் வார்த்தைகள் கேட்டீங்கன்னாலும் வெறும் வார்த்தைகளால நடக்கிறதில்லை. மன அழுத்தம் உங்களை வாட்டுகிறதா? எதிர்காலத்தை பற்றிய பயம் அதிகரிக்கிறதா? கடந்த கால நினைவுகளால் அவதிப்படுகிறீர்களா? உங்களுடைய இந்த எல்லா பிரச்சனைகளுக்கான மூல காரணம் சிறு வயதிலிருந்தே உங்களுக்குள் உங்களை சுற்றி இருக்கும் சமூகத்தால் உருவாக்கப்பட்ட எதிர்மறையான மன அமைப்பு. நித்யானந்த ஸ்புரண தியான அனுபவ முகாம் உங்களின் எதிர்மறையான மன அமைப்பை மாற்றுவதற்கான சக்தி வாய்ந்த தியான முறைகளும் தியான பயிற்சிகளும் இத்தியான முகாமில் அளிக்கப்படுகிறது. இந்த 4 நாட்களும் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த லேயர் பை லேயரான சம்ஸ்காரங்களை ஆழ்ந்து வெளியில் எடுக்கிறது தான் செய்ய போறேன். நீங்கள் பிறந்த போது இருந்த அதே கபடமில்லாத ஆனந்த உணர்வை திரும்ப பெற நித்யானந்த ஸ்புரண தியான முகாம் ஒரு அரும்பெரும் வாய்ப்பு. ஒரு ஞானியினுடைய சாநித்தியத்தில் உட்காரும் பொழுது அவர் அந்த ஆனந்த சாகரத்திலே நீந்துகிற மீனை போன்றது. அந்த சாநித்தியம் நீங்க நேரடியா உணர்ந்தாலும் உணராவிட்டாலும் உங்களுடைய உள்ளுணர்வை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணும், ஆழமா இன்ஸ்பயர் பண்ணும். அது உங்களை ஆழமாக உற்சாகப்படுத்தி உத்வேகப்படுத்தும். அதனால வேற எந்த நடவடிக்கைகளிலும் கவனம் செலுத்தாமல் உடலால் மட்டுமல்லாமல் உணர்வாலையும் இங்க இருந்தீங்கன்னா உங்களுக்குள் மிகப்பெரிய ஆன்மீக மாற்றங்கள் நிகழ முடியும். பூரணத்தன்மை, இதை பத்தி சொல்லிட்டு இருந்தேன். நம்ம வாழ்க்கையில ஃபீல் பண்ற அந்த எம்டினஸ், அதுல இருந்து வெளியில வர்றதுக்காகத்தான் என்னென்னவோ செஞ்சிட்டு இருக்கிறோம். நாம செய்யற எல்லாமே நமக்குள்ள இருக்கிற அந்த வெறுமைத்தன்மையிலிருந்து வெளியில வர்றதுக்கான அந்த பூரணத்தன்மையை அடைவதற்கான முயற்சிகள் தான். பணத்தால் அது வரும் நம்பணும்னா பணத்தை நோக்கி ஓடுறோம், உறவுகளால் அது வரும் நம்பினா உறவுகளை நோக்கி ஓடுறோம், உடல் நலத்தால் அது வரும் நம்பணும்னா உடல் நலத்தை நோக்கி ஓடுறோம். ஆனா நம்ம எதை நோக்கி ஓடினாலும் இறுதியா ஒரே ஒரு விஷயத்தை நோக்கி தான் ஓடுறோம். எதை நோக்கி ஓடுவதாக நீங்கள் நினைத்து கொண்டிருந்தாலும் பூரணத்தன்மையை நோக்கித்தான் நீங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். எதை நோக்கி நீங்க பணத்தை நோக்கி ஓடுறதா நீங்க நினைச்சிட்டு இருந்தாலும் பணத்துக்காக நீங்க பணத்தை சம்பாதிக்கல, பணத்தாலே ஒரு முழுமைத்தன்மை உங்களுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறதால பணத்தை நோக்கி ஓடுறீங்க. வெறுமனே பணத்துக்காக சம்பாதிக்கிறீங்களா? கிடையாது. இப்ப இன்னையில ஒருவேளை திடீர்னு இன்னைக்கு யாராவது ஒருத்தர் குறிப்பிட்ட நாட்டோட கரன்சிக்கு வேல்யூவே இல்லைன்னு டிக்ளேர் பண்ணிட்டாங்கன்னா யோசிச்சு பாருங்க. உதாரணத்துக்கு இந்தியாவோட கரன்சிக்கு வேல்யூ இல்லைன்னு சொல்லிட்டாங்க, நம்ம பணத்தை நோக்கி ஓடுவோமா? ஓட மாட்டோம். அதன் மூலமாக ஏதோ ஒரு சில பொருட்கள் பெறப்படுகின்றன, பெறப்படுகின்ற பொருட்கள் எனக்கு ஒரு முழுமைத்தன்மையை அளிக்கும்னு நம்புறோம். எல்லாமே அப்படித்தான். உண்மையில பார்த்தீங்கன்னா எல்லா குறிக்கோளுமே இறுதியில் பூரணத்தன்மை, நமக்குள் இருக்கின்ற முழுமைத்தன்மை என்கின்ற ஒரே குறிக்கோளை நோக்கி தான் திரும்புகின்றது. உறவுகள் கூட அப்படித்தான். சாந்தோக்கிய உபனிஷதம் மிக அருமையாக சொல்கின்றது. கணவனுக்காகவோ மனைவிக்காகவோ நாம் அன்பை செலுத்துவதே இல்லை. அவர்கள் மூலமாக நமக்கு கிடைக்கின்ற பூரணத்தன்மைக்காகத்தான் அவர்கள் மீது அன்பை செலுத்துகிறோம். அந்த நபர் மூலமா நமக்குள்ள ஏதோ ஒன்று முழுமையடையுது. கணவனால தனக்கு ஒரு பாதுகாப்பு தன்மை உணரப்படுகிறது, அந்த பாதுகாப்பு தன்மை முழுமையளிக்கின்றது, அதுக்காக கணவன் மேல அன்பு. மனைவினால ஏதோ ஒரு சுகம், ஒரு திருப்தி, அது நமக்கு ஒரு முழுமைத்தன்மை அளிக்கிறது, அதுக்காக அவர்கள் மீது அன்பு. எல்லாமே உறவுகளாகட்டும், வாழ்க்கையாகட்டும், பணமாகட்டும், வேறு எதுவாகட்டும், அடிப்படையாக முழுமைத்தன்மைங்கிற ஒரு குறிக்கோளை நோக்கிய இயக்கம்தான். அந்த முழுமைத்தன்மை அப்படிங்கிற
ஒரு குறிக்கோளை வேற வேற திசையில் நாம் எல்லாருமே டிராவல் பண்ணி அடையிறோம். சில பேர் மூக்க நேராக இப்படி தொடுறாங்க, சில பேர் இப்படி சுற்றி தொடுறாங்க, சில பேர் எங்கேயோ கையை விட்டு வளைச்சி எடுத்துன்னு வந்து மூக்கு தொட முயற்சி பண்ணுறாங்க. இந்த வழியாக போய் வந்து மூக்கு தொட முடியும்னு நினச்சி தொட வரும்பொழுது கையை எங்கேயாவது கொடுத்து மாட்டிக்கிறார்கள். என்னென்னவோ நடக்கலாம். ஆனால் எல்லாருக்குமே குறிக்கோள் ஒன்றாகத்தான் இருக்கின்றது. பூரணத்தன்மையை அடைவதுங்கிற குறிக்கோள் ஒன்றாகவே தான் இருக்கின்றது. நேரடியாக அந்த பூரணத்தன்மையை உணர்வதைத்தான் நாம் ஞானம், ஆன்மீகம் என்ன வேணா சொல்கிறோம். அதை வேற வேற நோக்கத்தில் உணர முயற்சி பண்ணுறது தான் மெட்டீரியலிசம்னு சொல்கிறோம். எப்படியா இருந்தாலும் நோக்கம் ஒன்று தான், அந்த பூரணத்தன்மையை உணர்வது, பூரணத்தன்மையை நமக்குள் அனுபவிக்க முயற்சி செய்வது. நல்லா ஆழ்ந்து பாருங்க. எந்த ஒரு பொருளை நோக்கி நாம் ஓடும் பொழுதுமே அது வந்த உடனே நமக்கு ஒரு பூரணத்தன்மை இருக்குன்னு நம்ம நம்புகிறோம், அதனால அதை நோக்கி ஓடுறோம். அது இல்லாததுனால ஒரு குறைத்தன்மை இருக்குன்னு நம்ம நம்புகிறோம், அதனால தான் ஓடுறோம். ஒரு சின்ன உதாரணம். தலைவலி வந்தால் உடனே மருந்து சாப்பிட்டு தலைவலியிலேருந்து வெளியில் வரணும்னு நினைக்கிறோம். காரணம் என்ன? ஏன்னா தலைவலி இல்லாத ஒரு உணர்வை நாம் அனுபவித்திருக்கின்றோம். அதனால தான் என்ன நினைக்கிறோம், தலைவலி வந்தோடனே இது நம்முடைய சகஜம் கிடையாது, தலைவலி இல்லாத ஒரு உணர்வு தான் நம்முடைய சகஜ நிலை அப்படின்னு மருந்தை சாப்பிட்டு தலைவலி இல்லாத அந்த உணர்வுக்குள்ளே போக முயற்சி பண்ணுறோம். அதே மாதிரி தான் தலைவலி இல்லாத ஒரு உணர்வை ஏற்கனவே அனுபவித்ததனால்தான் தலைவலி இருந்து நாம் விடுபட முயற்சி செய்கின்றோம். அதே போல இந்த குறைத்தன்மையிலிருந்து நாம் விடுபட முயற்சி செய்கிறது காரணம், ஏற்கனவே எப்போதோ நமக்கு அறிந்தோ அறியாமலோ நம்முடைய வாழ்க்கையில் பூரணத்தன்மையை நாம் உணர்ந்திருக்கின்றோம். அதனால தான் இதிலிருந்து வெளியில் வர பூரணத்தன்மையை அடைய முயற்சி செய்கின்றோம். உங்களுடைய எல்லா ஆசைகளை நோக்கி நீங்கள் பூரணமாக செய்து கொள்ள, பூரண ஆசைகளை பூர்த்தி செய்து கொள்ளுகின்ற உங்கள் முயற்சிக்கு காரணம் என்னன்னா, ஏற்கனவே நீங்கள் அந்த பூரணத்தன்மையை உணர்ந்திருக்கிறீங்க. அதனால தான் என்ன பண்ணுறீங்க, ஒரு ஆசை வந்த உடனே அதிலிருந்து வெளியில் வர முயற்சி பண்ணுறீங்க. ஏன்னா அந்த ஆசை உங்கள் சகஜம் கிடையாது, உங்களுடைய இயற்கை சுபாவம் அது கிடையாது. இப்படி தலைவலி உங்கள் இயற்கை சுபாவம் கிடையாதோ அந்த மாதிரி குறையோடு இருத்தல் உங்கள் இயற்கை சுபாவம் கிடையாது. அதுதான் குறைகளை தாண்டி வர முயற்சி செய்கின்றீர்கள். இதில் ஒரு ஆழமான ரகசியம் உங்களுக்கு தெரிய வேண்டியது. இதை தான் தேவ ரகசியம்னு சொல்லலாம். ஒரு ஆழமான ஒரு ரகசியம், ரகசியங்களின் ரகசியம். நீங்கள் எந்த பொருட்கள் மூலமாக பூரணத்தன்மை அடையணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பொருட்கள் மூலமாக பூரணத்தன்மை வாய்ப்பதே இல்லை. அது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருச்சு. ஏன்னா இத்தனை வருஷமா அப்படித்தானே வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. இது மூலமா அடைய முடியுமா, அது மூலமா அடைய முடியுமா, அது மூலமா அடைய முடியுமான்னு எதையோ சுத்தி பார்க்குறீங்க. ஆனால் அடைஞ்சிருந்தா இங்கே இத்தனை ஆயிரம் பேர் சேர்ந்துருக்க வேண்டிய அவசியம் இல்லை. முதல் தரம் கடலூருக்கு வர்றேன். இவ்வளோ பேர் சேர்ந்துருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சேர்ந்திருக்கிறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? பொருட்களின் மூலமாக பூரணத்தன்மை அடையப்படவில்லை. அடுத்த ரகசியம் தான் முக்கியமானது, நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது. உங்க அனுபவம் என்னன்னா, பொருட்களின் மூலமாக பூரணத்தன்மை அடையப்படவில்லை என்றதான் உங்க அனுபவம். என்னுடைய அனுபவம் என்னன்னா, நேரடியாக பூரணத்தன்மை அடையப்படும் பொழுது நாம் தேடிக்கொண்டிருந்த பொருட்கள் எல்லாம் தானாகவே நம்மை நோக்கி வருகின்றன. நாம் நினைக்கலாம், இப்போ கண்ணை மூடி மரத்தை கீழே உட்கார்ந்துருந்தா நான் நினைக்கிற மாதிரி எல்லாமே வந்துருமா சாமி? ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். கொஞ்சம் இம்ப்ராக்டிக்கலா, கொஞ்சம் இல்லாஜிக்கலா தெரிஞ்சா கூட, கொஞ்சம் நம்ப முடியாததாக இருந்தாலும் கூட என்னுடைய விடை நீங்கள் ஆழமாக கவனிக்கப்பட வேண்டியது. ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். பூரணத்தன்மையை நேரடியாக நோக்கி செல்லும் பொழுது நீங்கள் அடையணும் கூட நான் சொல்ல வரல, அதை நோக்கி நீங்கள் பிரயாணம் பண்ணும் பொழுதே உங்களுக்குள்ள பொங்குகிற சக்தி, அபரிமிதமான சக்தி, உடல் நலமாகவும் மனநலமாகவும் நல்ல விஷயங்களை, பொருளாதாரத்தை உங்களை நோக்கி ஈர்க்கின்ற சக்தியாகவும் பொங்கி பெருகுகின்றது. வாழும் ஞானி பரமஹம்ச நித்யானந்தர் வழங்கும் கல்பத்தரு முழுநாள் ஞான அனுபவ முகாம். கல்பத்தருவில் நீங்கள் பெறும் உடல் நலம்,
வாழும் ஞானியிடம் நீங்கள் பெறும் தீட்சை உங்களின் உடலிற்கும் மனதிற்கும் சக்தியளித்து குணமளிக்கின்றது. தொடர்ந்து பெறும் தீட்சைகளால் ஒரு மனிதருக்குள் 1300% வரை சக்தி அதிகரிக்க முடியும். இது உடல் நலத்தை நேரடியாக அதிகரிக்கின்றது. தொடர்ந்து 21 நாட்கள் எடுத்துக்கொள்ளும் தீட்சை மேற்சொன்ன சக்தி மாற்றங்களை உங்களுக்குள் நிலையான அனுபவமாக மாற்றுகின்றது. பக்தர் வேண்டும் வரம் கூடும் நேரம் நித்யானந்தன் தரும் கல்ப. மேலும் விவரங்களுக்கு நித்யானந்த தியான பீடம், கிரிவலப்பாதை, திருவண்ணாமலை. தொலைபேசி எண்கள் 7200003311, 7200003322, www.nityananda.org. நல்லா புரிஞ்சுங்க. பாவர்ட்டி இஸ் அ சாய்ஸ். ஏழ்மை அப்படிங்கிறது நம்முடைய மிக தெளிவான கான்ஷியஸான சாய்ஸ். நம்முடைய மன அமைப்பு எப்படி இருக்கோ அந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையை அமைச்சுப்போம். அது நாம் எடுக்கிற மிக தெளிவான முடிவு. நீங்கள் நினைக்கலாம், அது எப்படி சாமி ஏழ்மையை போய் நாம் சூஸ் பண்ணுவோம்? நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நடந்த ஒரு நிகழ்ச்சி, இது அற்புதம் அல்ல, நடந்த ஒரு நிகழ்ச்சி. ஒரு வருடத்துக்கு முன்பு இருக்கலாம், அமெரிக்காவில் நம்ம பக்தர் ஒருத்தர், நமக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி, ஆந்திராவிலேருந்து போய் செட்டில் ஆன ஃபேமிலி, தெலுங்கு ஃபேமிலி. அவங்க ஃபேமிலியில் ஒரு குழந்தைக்கு ஆட்டிசம் தமிழ் வார்த்தை என்ன சொல்லுவீங்க? மன வளர்ச்சி குன்றிய, அப்படி சொல்லலாம் இல்லையா? எக்ஸாக்டான தமிழ் வார்த்தை எனக்கு தெரியல. ஆட்டிசமே இப்போ பாப்புலர் ஆயிடுச்சு, அந்த வேர்டு பாப்புலர் ஆயிடுச்சு. இந்தியாவுக்கு இழைக்கப்படுகின்ற மிகப்பெரிய கொடுமையில் இது ஒன்று. இந்த மாதிரியான வியாதிகள்லாம் நம்ம நாட்டில் ரொம்ப நாளாக இல்லாமல் இருந்தது. இப்போ இதெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. எனிஹவ், ஆட்டிசம், ஆர்டிஸ்டிக் சைல்டை அழைச்சிட்டு வந்தாங்க. வந்து சாமி நீங்கள் இந்த குழந்தைய ஹீல் பண்ணணும்னு சொன்னாங்க. யூஸ்வலாக ஹீலிங்காக வருவாங்க. சாமி என்ன சொன்னால், சரி நல்லது, அதுக்கு என்னென்னு கையை தலை மேலே வச்சோம். அந்த குழந்தை தெலுங்கு பேரண்ட்ஸுக்கு பிறந்து வளர்ந்த குழந்தை. அந்த வீட்டில் யாருக்குமே தமிழ் தெரியாது, தமிழ் தெரியறதுக்கான வாய்ப்பே இல்லை. ரொம்ப சின்ன குழந்தை, ஒரு 3-4 வயசு இருக்கலாம்னு நினைக்கிறேன். அது எந்திரிச்சு நடக்க முடிகிற அளவுக்கு வயசு. இது நடந்த நிகழ்ச்சி. சாமி தலைமையில் கை வச்ச உடனே அந்த குழந்தை கையை எடுறா அப்படின்னு தமிழில் சொல்லுச்சு. தெளிந்த நம்முடைய கிராமத்து தமிழில். நான் கொஞ்சம் அசந்துட்டேன். சிங்குலர்ல, அதுவும் மரியாதையோட கூட இல்லை. நான் நினைச்சேன் இந்த மாதிரி இந்த பொசஸ் பண்ண மாதிரி ஏதாவது இந்த ஸ்பிளிட் பர்சனாலிட்டி மாதிரி ஸ்கிசியோஃப்ரெனியாவான்னு நினைச்சு யார் பேசுறதுன்னு கேட்டேன். யாருன்னு தெரியல, இந்த உடம்புக்கு சொந்தக்காரன் தான் பேசுறேன், கையை எடுறா. நான் உடனே, ஏன் ஹீல் பண்ண வேணாம்னு நினைக்கிறீங்க, உங்களை நான் ஹீல் பண்ணிடுறேன் அப்படின்னு. அப்போ சாமிக்கு புரிஞ்சது, அந்த அந்த உணர்வு எந்த பீயிங் அந்த உடம்புல இருக்கோ அந்த பீயிங் பேசுது. ஏன் கையை எடுக்க சொல்கிறீங்க, உங்களுக்கு ஹீல் பண்ண வேணாம்னு நினைக்கிறீங்களான்னு. அப்போ அந்த குழந்தை தெளிந்த தமிழில் ஆன்சர் பண்ணுது. அந்த குழந்தை பேசவே முடியாத ப்ராப்ளம் ஆக்சுவலாக. அப்படி பேசியிருந்தாலும் தெலுங்கில் தான் பேசுவீங்க, ஏன்னா தெலுங்கு ஃபேமிலி அவங்க. சுத்தமான தமிழில் குழந்தை ஆன்சர் பண்ணுது, தெளிவான தமிழில். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக போயிடுச்சு. இது கான்ஷியஸாக நான் முடிவெடுத்தேன் இந்த மாதிரி பிறக்கணும் அப்படின்னு. நான் எதுக்குன்னு கேட்டேன். இல்லை, ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து வாழற வாழ்க்கையை பல தரம் வாழ்ந்து வாழ்ந்து எனக்கு போர் அடிச்சிருச்சு. அதனால் ஒரு தரம் எந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்காமல் மற்றவங்க என்னை கேர் எடுத்து அந்த மாதிரி வாழணுன்ற ஒரு வாழ்க்கையை வாழணும்னு நினச்சேன். அதுக்காக இந்த மாதிரி பிறந்தேன். நான் அடுத்த கேள்வி கேட்டேன், உங்கள் அப்பா அம்மா ரொம்ப நல்லவங்க, அவங்களுக்கு கஷ்டமாக இருக்காதா, அவங்களுக்கு துக்கமாக இருக்குமே, இந்த வீட்டில் ஏன் வந்து பிறந்த அப்படின்னு. உடனே இந்த குழந்தை சொல்லுது, அவங்க ரொம்ப நல்லவங்க, அதனால தான் இந்த வீட்டில் பிறந்த, என்னை கேர் எடுத்துப்பாங்க. இல்லை, ரொம்ப ஆழமான நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய சில விஷயங்கள். எனக்கு பழின்னு சில ஆழமான கேள்விகளுக்கு பதில் கிடைத்தது. நம்ம எப்பவுமே நினைக்கிறது உண்டு, கடவுளை பழின்னு பழிப்போம். உலகத்தை இப்படி படைச்சியே இந்த குழந்தைகளுக்கு. அதுலேயும் முக்கியமாக என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, வயசானவர்களுக்கு ஏதாவது நோய் வந்தால் கர்மம்னு சொல்லுவீங்க, பரவாயில்ல இந்த குழந்தைகளுக்கெல்லாம் நோய் வருதே, இது கர்மம் இல்லையா, இதுக்கு என்ன காரணம், கடவுள் பண்ண தப்பு தானேன்னு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பிரபஞ்சம் ஆழமான முழுமையான கருணை மயமானது. காட் இஸ் நாட் எ சாடிஸ்ட். அவர் துக்கத்தை அளிப்பதற்காக உங்களை இங்கே அனுப்பலை. கட்டாயமா
நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையினுடைய முடிவிலும் காரணத்திலும் நாம் பொறுப்பாக இருக்கின்றோம். அந்த ஆழமான சத்தியம் எனக்கு புரிஞ்சது. அந்த குழந்தையோட பேசுனது எனக்கே ஒரு பெரிய ரிவிலேஷன். அது நான் என்ன படிச்சிருக்கணும், தத்துவம்னு படிச்சிருக்கணும், அதை சத்தியம்னு உணர்ந்தேன். தத்துவம்னு படிக்கிறது ஒன்று, சத்தியம்னு உணர்றது இன்னொன்று. नमस्ते अस्तु धन्वने बाहुभ्यामुतते नमः। या तैषु शिवतमा शिवं बभूव ते धनुः शिवा शरव्याया तव तया नो रुद्रमृडया। या ते रुद्र शिवा तनूरघोरा पापकाशिनी तया नस्तनुभाषन्तमया गिरिशन्ताभिजादशीः या विषं गिरिशन्तः। ஆழமாக புரிந்தது. அப்படின்னா ஒவ்வொருவருடைய வாழ்க்கைக்கும் அடிப்படையான ப்ளூ பிரிண்ட் நமக்குள்ளேயே தான் இருக்கு. அந்த ப்ளூ பிரிண்ட்டுக்கு நாம தான் ரெஸ்பான்சிபிள். இதை வச்சு ஆழ்ந்து பார்க்கும்போது வாழ்க்கையே ஒரு புது தெளிவோடு எனக்கு தெரிந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்? பாவர்ட்டிக்கு நாம தான் ரெஸ்பான்சிபிலிட்டி, வியாதிக்கு நாம தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. எல்லாத்துக்கும் நமக்குள்ள இருக்கிற மன அமைப்பு ப்ளூ பிரிண்ட் தான் காரணம். அந்த உள்ள இருக்கிற ப்ளூ பிரிண்ட்டை மாற்ற முடிஞ்சதுன்னா வெளியில் இருக்கிற வாழ்க்கையை மிகப்பெரிய விதத்திலே மாற்ற முடியும். ஆழமா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் தேடுகின்ற பொருளாலே தேடுகின்ற பூரணத்துவம் அடையப்படுவதில்லை. ஆனால் பூரணத்துவத்தை தேடும் பொழுது பொங்குகின்ற சக்தி நீங்கள் தேடுகின்ற எல்லா பொருட்களையும் உங்களை தேடி வரவழைக்கின்றது. இந்த ஒரே ஒரு சத்தியத்தை நீங்கள் உள்வாங்கி உணர்ந்து கொள்வதற்காகத்தான் இந்த செஷன். இதுதான் பிரசாதம். இந்த ஒரு சத்தியம் உங்களுக்குள் அனுபவமாக மலர்ந்து விடுமானால், இந்த ஒரு சத்தியம் வெறுமனே வார்த்தையா இல்லாமல் அனுபவமாக அடுத்த ஒரு தியானம் பண்ண போறோம். இந்த சத்தியத்தை அனுபவமாக்குவதற்காக ஒரு தியானம். இந்த ஒரு சத்தியம் உங்களுக்குள் அனுபவமாக மலர்ந்து விடுமானால், நான் உங்களுக்கு என்ன உங்களோட பகிர்ந்து கொண்டு நினைக்கிறேனோ அதை பகிர்ந்து கொண்டு விட்டேன். என்னுடைய வாழ்க்கையின் அனுபூதி, இத்தனை வருஷமா வாழ்ந்து என்னுடைய வாழ்க்கையின் அனுபூதியா எதை நான் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேனோ அதை உங்களோடு பகிர்ந்து கொண்டு விட்டேன்னு அப்படிங்கிற திருப்தி எனக்கு இருக்கும். ரொம்ப அழகா கீதையில கிருஷ்ணன் சொல்றாரு, யோகக்ஷேமம்னு. இல்லாதது வருவதும் இருப்பது நிலைப்பதும், இந்த ரெண்டும் உங்களுக்குள்ள நடக்கும். பூரணத்தன்மையை நோக்கி நீங்க தேட ஆரம்பிச்சீங்கனாலே, பூரணத்தன்மையை நோக்கி தேட ஆரம்பிச்சாலே போதும், இந்த ரெண்டுமே உங்களுக்குள்ள நடக்க ஆரம்பிக்கும். பூரணத்தன்மை எப்படி தேடுவது? அடுத்த கேள்வி. ஜஸ்ட் ஒரு 3 சத்தியங்களை புரிந்து கொள்ளுங்கள். பூரணத்தன்மையை பற்றி முழுசா தெரிஞ்சிடும். முதல் விஷயம், பூரணத்தன்மை உங்களுக்குள்ளேயே இருக்கின்றது. அதனால தான் திரும்ப திரும்ப நீங்க பூரணத்தன்மையில் இல்லாமல் இருக்கிறத உணர்றீங்க. அதாவது தலைவலி இல்லாத தன்மை உங்களுக்கு ஏற்கனவே இருந்திருக்குது. அதனால தான் தலைவலி இருக்குது, அதுலேருந்து வெளியில் வரணும்னு நினைக்கிறீங்க. இப்போ 24 மணி நேரம் உங்களுக்கு தலைவலி இருந்து தலைவலி இல்லாத நேரத்தை நீங்கள் அனுபவிச்சதே இல்லைன்னா தலையிலேருந்து வெளியில் வரணும்னு நினைப்பீங்களா? நினைக்க மாட்டீங்க. இதை தான் உங்கள் இயற்கைன்னு நினச்சிப்பீங்க. தலைவலியிலிருந்து வெளியில் வரணும்னு நினைக்கிறீங்கனாலே தலைவலி இல்லாத நேரத்தை நீங்கள் அனுபவித்திருக்கிறீர்கள். அதே மாதிரி இந்த முழுமையில்லா தன்மையிலிருந்து வெளியில் வரணும்னு நினைக்கிறீங்கனாலே முழுமைத்தன்மை உங்களுக்குள் தான் இருக்கிறது. எப்போதோ உங்களுக்கு அறிந்தோ அறியாமலோ நீங்களே அனுபவித்திருக்கிறீர்கள், அதை சுவாசித்திருக்கிறீர்கள். பூரணத்தன்மை உங்களுக்குள்ளேயே இருக்கின்றது. 2வது, அதை நீங்கள் உணராமல் இருப்பதற்கான ஒரே காரணம் அதை நோக்கிய தேடுதல் இல்லாமை. பூரணத்தன்மையை நோக்கிய தேடுதல் இல்லாமை, அதுதான் 2வது காரணம். ரொம்ப ஆழமான ஒரு காரணம். பூரணத்தன்மையை நோக்கிய தேடுதல் இல்லாமை. ஆழமான தேடுதல் இருக்குமானால் இந்த வினாடி
உங்களால் பூரணத்தன்மையை உணர முடியும். பூரணத்தன்மைக்கும் உங்களுக்கும் வேற எந்த டிஸ்டன்ஸும் தூரமும் இல்லை. அதை யாரும் உங்ககிட்ட இருந்து மறைச்சி வச்சிருக்காங்கன்னு நினைக்காதீங்க. யாரும் உங்ககிட்ட இருந்து அதை ஒழிச்சு வைக்கலை, மறைச்சி வைக்கலை. யாரையும் பழிக்காதீங்க. யாரும் பொறுப்பல்ல. நாம் தேடாமல் இருப்பது தான் பொறுப்பு. நாம் அதை அடைந்தே தீர வேண்டும்ங்கிற ஆழமான ஸ்ரத்தை இல்லாமல் இருப்பது. எப்போவாது நமக்கு சில டைமில் தோணும், முழுமைத்தன்மை அடையணும் வாழ்க்கையில். முழுமைத்தன்மை அப்படிங்கிறத பல வார்த்தையில் சொல்லலாம். கடவுள்னு சொல்லலாம், ஞானம்னு சொல்லலாம், ஆன்ம ஞானம்னு சொல்லலாம், ஜீவன் முக்தின்னு சொல்லலாம், பிரம்ம ஞானம்னு சொல்லலாம், பல வார்த்தைகளால் சொல்லலாம். எத்தனை வார்த்தைகளால் சொன்னாலும் இறுதியாக அடைய பண்ண வேண்டியது இது ஒன்று தான். நமக்கு சில டைமில் எப்போவாது தோணும். ஒருத்தர் புத்தர்கிட்ட போய் கேட்குறாரு, பகவானே ஞானம் தான் மிக உயர்ந்ததுன்னு உங்களுக்கு தெரியும், நீங்கள் ஏன் அதை எல்லாருக்கும் கொடுக்கக்கூடாதுன்னு. புத்தர் சொல்கிறாரு, யாருக்கு வேணும் அழைச்சிட்டோவா கொடுக்குறேன்றாரு. அந்த கேட்ட நபர் மறுநாள் கிராமத்து முழுக்க சுற்றிட்டு திரும்பி வர்றாரு. புத்தர் கேட்குறாரு, எத்தனை பேருக்கு ஞானம் வேணும்னு சொன்னாங்க, அழைச்சிட்டோப்பா கொடுக்குறேன் அப்படின்றாரு. அந்த கேட்ட நபர் சொல்கிறார், 2 பேர் தான் வேணும்னு சொன்னாங்க. புத்தர் சொன்னார், அவங்க எங்கே அழைச்சிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. கேட்டாங்க, இல்லை அவங்க கூட இங்கே நேரில் வந்து உங்களை பார்க்குறலாம் தயாரால, நீங்கள் வீட்டுக்கே கொரியரில் அமிச்சா வாங்கிக்கிறேன்னு சொல்கிறாங்க. அவ்வளவுதான் நம்முடைய சிரத்தை. ஆழமான தேடுதல் இல்லா தன்மை, அது ஒண்ணுதான் நம்முடைய குறையை தவிர வேற ஒண்ணுமே இல்லை. கடவுள் நம்மளை ஜட்ஜ் பண்றதே இல்லை, எடை போடுறதே இல்லை. அவர் ஜட்ஜ் பண்றதுக்காக இல்லை. நம்ம குவாலிஃபிகேஷன்லாம் எதுவும் தேவையில்லை. தேடுதல் ஒன்றே ஒன்று போதும். அது ஒன்று தான் குவாலிஃபிகேஷன். வேற எந்த குவாலிஃபிகேஷனும் தேவையில்லை. வேற எந்த குவாலிஃபிகேஷனும் அவர் எதிர்பார்க்கறது இல்லை. தேடுதல் ஒன்று தான் குவாலிஃபிகேஷன். ரொம்ப அழகா ராமகிருஷ்ணன் மிக அழகா சொல்றாரு, தலையில நெருப்பு பிடிச்சா வேற எதையாவது செஞ்சுட்டு அப்புறமா அணைக்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருப்போமா? இல்லை ரொம்ப முக்கியமான வேலை இருக்கும், பால் பொங்கிக்கிட்டு இருக்குது, பொங்கி முடியட்டும் அப்புறமா அணைக்கிறேன்னு வெயிட் பண்ணுவோமா? கிடையாது. முதல்ல அதை அணைச்சிட்டு தான் வேற எதையும் செய்வோம். ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. அந்த அளவுக்கு தேடுதலோடு வேகத்தோடு நாம் பூரணத்துவத்தை நோக்கி இயங்குவோமானால் அதை அடைந்தே தீருவோம், உணர்ந்தே தீருவோம். இன்னொரு அருமையான ஒரு உதாரணம் ராமகிருஷ்ணர் சொல்றதுதான். ஒரு கஞ்சனுக்கு பணத்தின் மீது இருக்கின்ற ஈர்ப்பு பார்த்தீங்கன்னா, அவனுடைய பெட்டி தான், அவன் அந்த ரூம்ல வேற யாரும் இல்லை, அந்த ஆள் மட்டும்தான் இருக்கார். இருந்தா கூட ஒரு நாளைக்கு 10 தரம் அதே நோட்டை எண்ணி எண்ணி பார்ப்பாரு. அவருக்கு ஒரு சந்தேகம், ஒரு வேளை எண்ணும் பொழுது வேகமா 2 நோட்டை 1 நோட்டா கவுண்ட் பண்ணிட்டனோ என்னவோ. சில பேருக்கு சில சந்தேகங்கள் உள்ள, அடிக்கடி என்ன நோட்டு குட்டி போடுமோ என்னவோ, யாருக்கு தெரியும். சந்தேகங்கள் எத்தனை தரம் எண்ணினாலும் அந்த பெட்டியில வச்சுதான் அவ்வளவுதான் இருக்கும். கஞ்சனுக்கு பணத்தின் மீது இருக்கின்ற ஆழமான ஈர்ப்பும் ஒரு இனிமையான சக்தி வாய்ந்த மகா ருத்ரஹோமம் மற்றும் ருத்ராபிஷேகம். ருத்ரர் என்றால் பாவங்களிலிருந்தும் துக்கங்களிலிருந்தும் விடுவிப்பவர் என்று பொருள். சிவபெருமானே ருத்ரர் எனப்படும் புதுப்பிக்கும் கடவுளாக அருளுகின்றார். வேதங்களின் மத்தியில் இந்த ருத்ரம் அமைந்துள்ளது. பஞ்சபூதங்களில் ஒன்று அக்னி. அந்த அக்னியின் மூலம் இறைவனை வழிபடுவது ஹோமம் எனப்படுகிறது. புதுப்பிக்கும் கடவுளான ருத்ரரை பிரார்த்தித்து ருத்ரஹோமம் செய்யப்பட்டது. பல்வேறு சித்த மூலிகைகளை கொண்டு செய்யப்படும் ஹோமத்தின் இந்த காற்றை சுவாசிப்பவர்களுக்கு நோய்களை குணப்படுத்தி ஆரோக்கியத்தை அளிக்கிறது. ருத்ரஹோமத்தின் தொடர்ச்சியாக ருத்ராபிஷேகம். சக்தி வாய்ந்த ருத்ர மந்திரங்களை ஓதிக்கொண்டே ஸ்ரீ நித்யானந்தேஸ்வரருக்கு புனித அபிஷேக பொருட்களால் அபிஷேகம் செய்து வழிபடுவதே ருத்ராபிஷேகம். ஒரு வாழும் ஞானியால் செய்யப்படும் சக்தி வாய்ந்த ருத்ராபிஷேகத்திற்கு நம்முடைய நேர்மறையான பிரார்த்தனைகளை நிறைவேற்றும் சக்தி உண்டு. இணைப்பு அந்த ஃபீலிங் கனெக்ஷனை ஃபீல் பண்ற காதலனுக்கும் காதலிக்கும் இருக்கின்ற உறவு ஈர்ப்பும், இந்த பியூர் ரொமான்ஸ்னு சொல்லுவோம். இந்த ஆழமான இணைப்பு 24 மணி நேரம் என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் அவருடைய நினைவாகவே இருக்கும், அவளுடைய நினைவாகவே இருக்கும். இந்த பியூர் ரொமான்ஸ்
ஆக்சுவலாக அந்த பியூர் ரொமான்ஸ் நம்முடைய வாழ்க்கையோட ஒரு பாகமாக இருக்கிறதே இல்லை, அது மறைஞ்சு போயிடுச்சு. இந்த பியூர் ரொமான்ஸ் நடக்கிற அளவுக்கு நம்மலாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது இல்லை. நம்ம லைஃப்பில் சின்ன வயசுலேருந்தே அளவுக்கு மீறி இந்த சினிமாவும் கற்பனைகளையும் பார்த்து அந்த சினிமாவில் வர்ற அந்த ஃபேண்டசியை தான் நம்ம ரொமான்ஸாக எனாக்ட் பண்ணுறோம், ரீஎனாக்ட் பண்ணுறோம். நம்ம எல்லா ரொமான்ஸுமே செகண்ட் செஷன், ஃபர்ஸ்ட் செஷன் கிடையாது. ஃபர்ஸ்ட் செஷனுக்கு தான் பியூர் ரொமான்ஸ்ன்ற பேர் உண்டு. பியூர் ரொமான்ஸ்னால் உண்மையிலே பியூர் ரொமான்ஸ் பார்த்தீங்கன்னா பக்தி. பியூர் ரொமான்ஸ் மலர்ந்ததுன்னா கணவனோ மனைவியோ கடவுளாக தெரிவார்கள். கல்லானாலும் கணவன் அப்படின்னு சொல்கிறது எப்போன்னா அந்த பியூர் ரொமான்ஸ் நடக்கும்போது. அதெல்லாம் நம்ம லைஃப்பில் இல்லாமல் போயிடுச்சு, அதெல்லாம் அவுடேட்டட் ஆயிடுச்சு. அதனால தான் நமக்கு ஆண்டாள் கிருஷ்ணன் மேலே வச்சிருந்த பக்தியையோ, இல்லை மீரா கிருஷ்ணன் மேலே வச்சிருந்த பக்தியையோ, இல்லை ராதா ஃபீலிங் கனெக்டடாக இருந்ததையோ நம்பவே முடியறதில்ல. அதை நம்மளால் படித்தா கூட என்ன பண்ணுறதில்ல, கனெக்ட் பண்ணி பார்க்க முடியறதில்ல. ஏன்னா அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம லைஃப்பில் நடக்கிறதே இல்லை. மனித இனத்திற்கு இழைக்கப்பட்ட மிகப்பெரிய கொடுமை இந்த ஃபேண்டசியை விற்கிறாங்களே, அந்த கனவு தொழிற்சாலை, ஃபேண்டசி இண்டஸ்ட்ரி, ட்ரீம் இண்டஸ்ட்ரி, அவங்க மனித இனத்துக்கு இழைச்ச மிகப்பெரிய கொடுமை என்னன்னா, பியூர் ரொமான்ஸை டைரக்டாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற கெப்பாசிட்டி மக்கள்கிட்ட இருந்து எடுத்துட்டாங்க. இப்போ உங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சினிமா சீன்ஸில் வர்ற அந்த ட்ரெஸ்ஸோட, அந்த ஆக்ஷனோட, அந்த பாடி லாங்குவேஜோடு இருக்கிற நபர்களை பார்த்தா ஏற்படுற ஒரு ஈர்ப்பை அந்த அப்படியே ரிப்ளிகேட் பண்ணுறது, அவ்வளோதான். ரீஎனாக்ட் பண்ணுறது, அவ்வளோதான். இந்த மோட்டர் பைக்கு, செல்ஃபோனு, சிகரெட்டு, ஜீன்ஸு, வேறு எதுவும் இல்லை. ஜீன்ஸ் எவ்வளோ நாளுக்கு இருக்கும்? இது கலர் வெளுத்த உடனே நம்ம ரொமான்ஸ் வெளுத்து போயிடும். வாழ்க்கையில் எதை நோக்கி தேடினாலும், எதை நோக்கி இயங்கினாலும் அது ஆழமாக பார்த்தீங்கன்னா பூரணத்தன்மைன்ற ஒன்று நோக்கி தான் சேருது. இந்த பூரணத்தன்மை அப்படிங்கிறது உங்களுக்குள்ளேயே இருக்கிறது. அதை அடையாமல் இருப்பதற்கான காரணம் தேடுதல் இல்லாமை. அந்த தேடுதல் எப்படி இருக்கணும்னு ராமகிருஷ்ணர் சொன்னதை தான் சொல்ல வந்துட்டு இருந்தேன். கஞ்சனுக்கு பணத்தின் மீது இருக்கின்ற ஈர்ப்பும், பியூர் ரொமான்ஸை ஃபீல் பண்ண காதலனுக்கும் காதலிக்கும் இடையிலே இருக்கின்ற ஈர்ப்பும், ஒரு பசித்திருக்கின்ற ஏழைக்கு உணவின் மீது ஏற்படுகின்ற ஈர்ப்பு, இந்த மூணு ஒன்னா சேர்ந்து பூரணத்துவத்தை நோக்கி உங்களுக்கு திரும்பிச்சுன்னா பூரணத்துவம் மலர்ந்து விடும்னு சொல்றாரு. ரொம்ப அருமையான ஒரு சத்தியம். மொத்த சாரம் இப்ப என்ன உங்களோட பகிர்ந்து நினைச்சோம், அந்த சாரத்தை புரிந்து கொள்ளுங்கள். பூரணத்தன்மையை நோக்கி நீங்கள் முன்னேறுவதன் மூலமாகவே, அடையணும்னு கூட நான் சொல்லல, முன்னேறினாலே போதுமானது, முயற்சி செய்தாலே போதுமானது. பொங்குகின்ற சக்தி நீங்கள் வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடுகின்றீர்களோ அதையெல்லாம் உங்களுக்கு எடுத்து வந்து அளித்துவிடும். இரண்டாவது, பூரணத்தன்மையை அடையாமல் இருப்பதற்கான ஒரே காரணம் தேடுதல் இல்லாமல் இருப்பது மட்டும்தான். மூணாவது, வாழ்க்கையில் எதையோ தேடி ஏங்கி இருக்கிறோம். பணத்தை நோக்கி ஏங்கி எவ்வளோ வேகமாக வேலை செஞ்சுருக்கீங்க. ஏதாவது ஒரு உறவை இழந்துட்டதுக்காக பல நேரத்தில் பரிதவிச்சிருப்பீங்க. எதுக்காகவோ ஏங்குகின்றோம், பரிதவிக்கின்றோம், தேடுகின்றோம். ஆனால் பூரணத்தன்மைக்காக எதையுமே நாம் செய்வதில்லை. இப்போ என்ன பண்ணுங்க, எதுக்காகலாம் ஏங்கி இருக்கீங்களோ, தேடி இருக்கீங்களோ, பரிதவித்திருக்கிறீர்களோ அந்த உணர்வுகளை எல்லாம் ஒன்று திரட்டி பூரணத்தன்மையை நோக்கி அதை திருப்புங்கள். உங்கள் எல்லோரையும் நித்யானந்தத்தில் நிறைந்து, நித்யானந்தத்தில் மலர்ந்து, நித்யானந்தத்தில் கரைந்து, நித்யானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றேன். நன்றி. ஆனந்தமாக இருங்கள். நித்யானந்த தியானபீடம், நித்யானந்தபுரி ஆஃப் மைசூர் ரோடு, விடுதி, பெங்களூர். 9742203311 08027202084.